ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூன்லிட் ரீயூனியனோட 18வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சூயு ஊஷா பேசிட்டு போகும்போது ஊஷா இன்னும் எத்தனை நாள் எங்க வீட்ல ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறா. சூயு உடனே எத்தனை நாள் வேணாலும் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு நீ தான் சொன்ன. அது மட்டும் இல்லாம எத்தனை தடவை ஸ்டே பண்ணாலும் ஊர்ல என்ன பேசினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல நீ சொன்னல அப்படின்னு கேட்க, எனக்கு கவலை இல்ல ஆனா எங்க அப்பா கவலைப்படுறாரு. உனக்கு யாரம்மா பிடிச்சிருக்கு, சூயுவையா இல்ல உன் சீனியரையான்னு மறுபடியும் கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு நான் ஒரு பதில் சொல்லணும்ல அப்படின்னு கேட்டுட்டு அவ பார்க்க சூயு அமைதியா இருக்கான். சீனியர் நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு ஊஷா கேக்குறா. பார்த்தா ஜியா அங்க ஓரமா நின்னுட்டு இருக்கான். அவன் அங்க வந்துடுறான். எதுக்கு சீனியர் என்ன பாக்கிறதுக்கு வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னு ஊஷா கேக்குறா. ஒன்னு ரொம்ப நேரமா காணுமா, அதான் நான் தேடி வந்துட்டு இருந்தேன், ஒன்னும் ஆபத்து இல்லல்ல அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் ஊஷா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அதுவும் இல்லாம இந்த சூயு ரொம்ப க்ளோஸ் மாதிரி அவன் பக்கத்துல வந்துட்டு இருக்காரு அப்படின்னு கேட்க, நான் கொஞ்சம் க்ளோஸ் தான் அப்படின்னு சூயு சொல்றான். சரி வா வீட்டுக்கு போலான்னு ஜியா வேகமா திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறான். எதுலயோ இடிச்சுக்க போறான் அப்படின்னு ஊஷா போய் அவனை பிடிக்கிறா. ஜியா வேகமா நக்கலா நம்ம சூயுவை திரும்பி பாக்குறான். ஒரு கண்ணுல நம்மளுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டே இருக்கு. கண்டுக்காம நம்ம சூயு பின்னாடியே நடக்க ஆரம்பிக்கிறான். நல்லா அமைதியா நடந்துட்டு இருக்கோம். எனக்கு வேற ரொம்ப தூக்கமா இருக்க மாதிரி இருக்கு. சரி ஓகே நான் ஃபர்ஸ்ட் போய் தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊஷா நேரா உள்ள போயிடுறா. சூயு திரும்பி பாத்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இந்த ஜியா சரி ஓகே என்ன ஓகே சொல்லவா நீங்க நினைக்கிறீங்களா, 10 வருஷத்துக்கு மேல நம்மளை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் இந்த மாதிரி நினைக்க மாட்டாங்கல்ல, லவ் பண்ணுவாங்க வருவாங்க போயிருவாங்க. அவ எனக்கு ஓகே சொல்லிட்டானா உங்க ஆசீர்வாதம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்ல, அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே அவ சொல்லட்டும், அதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு கையில ஒரு விளக்கு ஒண்ணு கொடுக்குறான். இந்த கையில விளக்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூயு யோசிச்சு பாக்குறான். ஏற்கனவே மெய்சி ஒரு இங்கு கடைக்கு போனான்ல, அந்த கடைக்கு இவன் போயிருக்கான். அந்த ரெஜிஸ்டர்ல இவன் பேரும் இருந்திருக்கு. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கு மேல உங்க பாதை கொஞ்சம் டார்க்கா இருக்கும்னு தோணுது, விளக்கு எடுத்து பத்திரமா போங்கன்னு சொல்ல, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து இவன் கிளம்ப ஆரம்பிக்கிறான். சூயு உள்ள போனதும் ஜியா சொல்றான், வர வர இவன் ஓவரா பண்றான், இந்த சூயுவை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஊர் ரொம்ப அமைதியா இருக்கு, அந்த இங்கு என்ன ஆச்சோ தெரியல எங்க போச்சோ தெரியல அப்படின்னு ஜியா பேச ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள ஊஷா உள்ள போறவ டீமன் உலகத்துக்கு போயிட்டு அந்த இங்க மெய்சி கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்திருக்கா. அதை நேரா கொண்டு போய் ஷூ கிட்ட கொடுத்துடுறா. இதை நான் பத்திரமா வச்சுக்கிறேன், என்ன இருக்குன்னு பாக்குறேன், நீ கவலைப்படாத, இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ண போறியா அப்படின்னு ஷூ கேக்குறான். இல்லடா நான் ஸ்டே பண்ண போறது இல்ல, நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. ஷூ கொஞ்சம் அப்செட் ஆயிடுறான். நேரா அங்க இருந்து கிளம்பி உள்ள வரும்போது இது ஒரு முக்கியமான பொருளை வேற ஊஷா எடுக்க சொல்லியிருக்கா. அதை யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பையன் நடுவுல வந்து பார்த்துட்டு ஷூ கிட்ட, என்னது இது, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, 2 நாள் எனக்கு லீவ் இருக்கு, அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு. இவனுக்கு மோப்ப சக்தி நிறைய இருக்கான். பக்கத்துல வந்து ஷூவை மோந்து பாக்குறான். அப்ப கையில இந்த இங்க் இருக்குல்ல, அது வந்து கிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மந்திர பொருளால உருவானதா. இது அந்த மந்திர பொருளால உருவானது அப்படின்னு சொல்ல, ஷூ என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். சென்ட் போட்டி நடந்தப்போதான் இந்த மந்திர பொருள் ஒண்ணு காணாம போச்சு, இப்ப பார்த்தா அதே மந்திர பொருள் மாதிரி ஒண்ணு இங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்க. இதுல ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு ஷூ அங்க இருந்து நேரா உள்ள போறான். அத பத்திரமா ஒரு இடத்துல சீக்கிரட்டா வச்சிடுறான். வச்சுட்டு அங்க இருந்து நேரா அவன் ஜெயிலுக்குள்ள வந்துட்டு இருக்கான். ஒரு பெரிய லேடி ஒருத்தி இருப்பால, அவதான் ஜெயில பாத்துக்கிற வேலை பாத்துட்டு இருக்காளாம். ஷூ அங்க வந்ததுமே, என்னங்க இது, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, பனிஷ்மெண்டா, மேல போங்க அப்படின்னு சொல்ல, ஷூ நக்கலா பாத்துட்டு, அங்க ஜெயில பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை நினைச்சேன், நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்க, அந்த அளவுக்கு ஓபி அடிக்கிறது மாதிரி வேலை போலயே அப்படின்னு ஷூ சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாரும் அவங்கவுங்க செல்லுல பத்திரமா இருக்காங்க, அதனால அந்த பக்கமா சுத்திக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு அவ கேக்குறா. ஷுவான் இருக்கான்ல, அவனை நான் பாக்கணும், ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, ஷுவான் எத்தனையோ தடவை தப்பிச்சு போனதால அவனை நாங்க 3rd ஃப்ளோர்ல வச்சிருக்கோம் அப்படின்னு நேரா உள்ள கூட்டு போறா. அந்த இடத்துல ஒரு மிரர் மாதிரி இருக்கு. அந்த மிரரை ஷூ எடுத்துக்கிறான். அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இதை நான் எதுக்கு எடுத்தேன்னா நீங்க ஒண்ணும் யோசிக்க தேவையில்லை, ஊஷா என்கிட்ட எடுக்க சொன்னாங்க, ஏன்னா இதுல ஒரு ஆத்மா வந்து தப்பு பண்ணுச்சுன்னா அதோட ஹிஸ்டரிய பார்க்க முடியுமா, அதனால அதை எடுத்துட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது ஒரு ஜெயில் ஒண்ணு இருக்கு. அதை பார்த்துட்டு ஷூ நின்னுறான். அந்த லேடி இருக்கால, அவ சொல்ல ஆரம்பிக்கிறா, இங்க இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஜெயில் இதுதான். 18 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாத்தான் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணும்போது இந்த ஜெயில அடைச்சு வச்சுட்டு அப்புறமா அதை நரகத்துக்கு அனுப்பிடலான் இருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம பழைய தலைவர் அந்த பேயை கொண்டுட்டாரு சாத்தான அப்படிங்கறதால இந்த ஜெயில் அப்ப இருந்து சும்மா தான் இருக்கு. ரொம்ப கொடூரமானதுன்னு சொல்ல நமக்கு பழைய பிளாஷ்பேக் மாதிரி ஒண்ணு காட்டுறாங்க. அதுல ஷூ இருக்கான்ல, அவன மாதிரியே ஒருத்தனா இல்ல அவனான்னு தெரியல, ஆனா அவன் தான் முன்னாடி தலைவரா இருந்திருப்பான் போல. அவன் பேர் அப்ப சிங்கி அப்படின்னு இருந்திருக்கு. அவன் வேகமா அந்த ஒரு பெரிய சாத்தான் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அதை பத்தி ஷூ யோசிச்சு பாக்குறான். யாரா இருந்தா என்ன, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன பொறுத்த வரைய ஊஷாவை விட பெரிய ஆளுங்க யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிடுறான். இங்க ஒரு பையன் மோப்பம் பிடிச்சான்ல, அவன் போயிட்டு அங்க இருக்க நம்ம ஊஷாவோட அசிஸ்டன்ட் கிட்ட, இந்த மாதிரி இந்த கிளின்னு இருக்குல்ல, அதை நான் பார்த்தேன், அங்க காணா போனது மாதிரியே இங்க ஒண்ணு இருக்குன்னு சொல்ல அந்த பொண்ணு சொல்றா. ஒருவேளை அதுவா கூட இருக்கலாம்ல, யாரோ ஒருத்தங்க திருடி இதுக்கு யூஸ் பண்ணிருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், விசாரிச்சு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஹோட்டல்ல நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடிப்பாவி எப்ப வாங்கின அப்படின்னு கேட்டுட்டு இந்த பையன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். இங்க மெய்சி நேரா நம்ம ஊஷா கிட்ட வந்து
வந்துடுறான். இங்க பாரு உஷா, சொல்ல போறியா இல்லையா? அவ போய் எத்தனை நாள் ஆச்சு தாய்ஷா, இன்னும் ஆளை காணா. நீ சொன்ன கணக்குப்படி அவ போயிருந்தா கூட 3 நாள்ல திரும்பி வந்திருக்கணும். ஆனா இப்ப வரைய வரல. என்ன ஆச்சுன்னு சொல்ல. ஆமா இல்ல, அவ 3 நாளுக்கு அப்புறம் கூட வரல. என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியலன்னு உஷா சொல்றா. ஷூ உடனே இங்க பின்னாடி மலை இருக்குல்ல, அந்த மலைக்கு பின்னாடி ஒரு குகை இருக்கும், அங்க போய் பாரு அப்படின்னு சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மேசி அங்க இருந்து கிளம்பிடுறான். அவனுக்கு அங்க அனுப்புன ஆபத்து ஏதாவது வந்துட போகுது அப்படின்னு சொல்ல அவனை பத்தி மட்டும் கவலைப்பட்டுட்டு இருக்க. ஒருத்தங்க லவ் பண்ணாங்கன்னா அப்படிதான், அவங்க உயிரை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. என்ன ஆனாலும் போய் காப்பாத்துறதுக்கு போயே தீருவாங்க. நீ அவனை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஒரு மாதிரி ஊஷாக்கு மனசு கஷ்டமாவே இருக்கு. இங்க ஊஷாவோட அப்பா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு வந்திருக்காரு. ஒரே ஃபேமிலில இருக்கதால இப்ப நம்ம சூயு ஜியா 2 பேரும் ஒண்ணா உட்காந்துருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளவு நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சூயு சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஏன்னா நம்ம வீட்டுல ரொம்ப சிம்பிளா தானே இருக்கும். ஆனா கையில ஒரு வெள்ளி ஸ்பூன் பலன்னு இருக்கு. அதை எடுத்து நேரா ஜியாவோட ஒரு கண்ணுல அடிக்க எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாம உட்காந்துட்டு இருக்கான் அந்த கிளார் அடிக்கிறத பாத்துட்டு. ஆனா இன்னொரு கண்ணுல அடிக்க சூயு வேணா ட்ரை பண்ணி பாக்குறான். உடனே ஜியாக்கு கண்ணு கூசுது, உடனே கண்ணை மூடிக்கிறான். ஆனா அதுல ஏதோ கண்ணுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூயு கண்டுபிடிக்கிறான். ஊஷா அங்க வரா, வந்து உட்காந்துட்டு இருக்கா. உடனே அவங்க அப்பா ஊஷாவோட அப்பா கேக்குறாரு, என்னப்பா ஜியா நித்ததோ சொல்ல வந்தியேன்னு சொல்ல. ஊஷாவை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், எங்க அம்மாக்கு உடம்பு முடியாம இருக்கு, அதனால நான் கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுவும் இல்லாம அவங்க இறந்து போயிருவாங்க அப்படின்னு டாக்டர் வேற சொல்லிருக்காரு, நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஊஷா தான் அந்த வீட்டோட தலைவி ஆயிருவா. என்ன ஆனாலும் இன்னொரு துணை மனைவியை நான் ஏத்துக்கவே மாட்டேன், ஊஷா மட்டும் எனக்கு போதும்னு சொல்ல. நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு சூயுவை பார்த்து ஊஷாவோட அப்பா கேக்குறாரு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்ல அங்கிள் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். உடனே ஊஷா ஒரு மாதிரி டல் ஆயிடுறா. சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அப்பன்னு பார்த்து இளவரசிக்கு ஒரு பிரச்சனையா, சீக்கிரமா உங்களை அரண்மனைக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு ஊஷாவை வந்து கூப்பிடுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த மரம் இருக்குல்ல, கெமேலியா பூ ஆத்மா இருந்ததே, அந்த மரத்தை வெட்டி போட்டாங்களாம். அதனால இளவரசி அழுதுட்டே இருக்காளாம். அதனால சமாளிக்கிறதுக்காக ஊஷாவை வந்து கூப்பிடுறாங்க. இங்க அங்க இருந்து ஜியா கிளம்பி போக நம்ம சூயுக்கு அவன் மேல ரொம்ப டவுட் வருது. இங்க ஜியாவை பாக்குறதுக்காக லேசா சீக்கிரட்டா ஒளிஞ்சிருன்னு பாத்துட்டு இருக்கான். அப்போ அந்த ஜியா கையில ஒரு குட்டியா ஒரு பறவை ஒண்ணு கூண்டுல இருந்து எடுத்து அதோட கழுத்தை திருவி கொன்னுட்டு அதுல இருந்து ஒரு ரெக்கையை மட்டும் எடுத்து அது தூள் மாதிரி அரைச்சு அதை ஏதோ காஃபி மாதிரி போட்டு அந்த காஃபில கர்ச்சிஃபை முக்கி அதை கண்ணுல ஒத்திட்டு திருப்பி ஏதோ ஒரு கண்ணுல ப்ராப்ளம் இருந்ததுல அந்த கர்ச்சிஃப் அந்த தண்ணியில முக்க அந்த தண்ணி ஃபுல்லா அப்படியே கருப்பா மாறிடுது. ஏதோ நெகட்டிவ் சக்தி வந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் அவன் யூஸ் பண்றான் அப்படின்னு சூயுக்கு தெரிஞ்சிருது. சூயு வர சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பயந்துடுறான் ஜியா. கதவை ஓபன் பண்றான். சூயு வெளியே நிக்கிறான். எதுக்குங்க என்ன வாட்ச் பண்றீங்க, ஸ்டாக் பண்றீங்க, உங்களுக்கு நான் என்ன துரோகங்க பண்ண அப்படின்னு இவன் பேச ஆரம்பிக்க சூயு அதை பத்தி கண்டுக்காம ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், கருப்பு மேஜிக்கை எடுக்கிறவன் அதாலேயே தான் சாவான், அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக ஜியா நான் பாத்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பாத்துட்டு இருக்கான். சூயு அங்க இருந்து போனதும் இவனை பத்தி சுத்தமா எனக்கு பிடிக்கல மாஸ்டர், நம்ம ஏதாவது இவனை பண்ணணும்னு சொல்ல நான் எப்படி அவனை உயிரோட விட மாட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க இளவரசி அழுதுட்டு இருக்கா. அவங்க அம்மா ராணி சமாதானப்படுத்த காதலே வாங்கிக்கல. ராஜாவும் வந்து கெஞ்சி பாக்குறாரு, சமாதானம் ஆகல. அங்க ஊஷா வந்துடுறா. சித்தி வந்துட்டாங்க பாரு, அவளதான் நீ வந்துட்டு ரொம்ப பிடிக்குமே உனக்கு, அவ பேச்ச கேளுன்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் வெளியே போயிடுறாங்க. ஊஷா பாக்குறா, என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்க, சித்தி என் மனசு உனக்காவது புரியுதுல, எனக்கு அவன் தான் எல்லாமமா இருந்தான்னு சொல்ல எனக்கு புரியுது, நீ அவனை லவ் பண்ணிட்டு இருந்த, என்னால தெரிஞ்சுக்க முடியுது, ஆனா நீ எப்படி அவனை முறையா பார்த்த அப்படின்னு ஊஷா கேக்குறா. இளவரசி ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறா. இளவரசி சின்ன பொண்ணா இருக்கும் போது யாருமே இல்லாம தனியா ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிறா. என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஃபுல்லா நிறைய கெட்ட சக்தியோட கண்ணுகள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஆனா கரெக்டா அந்த இளவரசி அந்த மரத்துக்கிட்ட வந்து உட்காந்துடுறா. அந்த மரத்துல இருந்து லைட் அடிக்கிற மாதிரி இருக்கு. சோ அந்த கெட்ட ஆத்மாக்கள்லாம் அங்க இருந்து ஓடி போயிடுது. இளவரசியை கூட்டு போறதுக்கு ஆளுங்க வந்துடுறாங்க. எங்கம்மா காணாம போனீங்க அப்படின்னு கூட்டு போறாங்க. ஆனா இந்த மரம் என் வீட்டுல வந்து நட்டே ஆகணும் அப்படின்னு இளவரசி உத்தரவு போட்டுடுறா. அதே மாதிரி மரத்தையும் கொண்டு வந்து நட்டுறாங்க. இப்படி அவ்வளவு வருஷம் ஓடி போயிடுச்சு. இத்தனை வருஷமா கெமிலியா ஆத்மா இவளுக்கு ஒரு ஆறுதலா இருந்திருக்கான். இப்ப அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. உடனே ஊஷா பாக்குறா, ஒரு ஹேர்பினை கொடுக்குறா. இந்த ஹேர்பின்குள்ள அவனோட ஆத்மா இருக்கு, உனக்கு தான் ஃபீல் பண்ண முடியும்ல, தெரியுதா அப்படின்னு கேக்குறா. ஊஷா யோசிச்சு பாக்குறா, இவன் சாகிறதுக்கு முன்னாடி, ஆத்மா இறந்து போறதுக்கு முன்னாடி அவ பக்கத்துல இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ட அப்படின்னா இந்த ஹேர்பின்ல உன் ஆத்மாவை ஏத்தவா அப்படின்னு கேட்க, நான் அவ கூடயே இருக்கணும், ப்ளீஸ் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே கெஞ்சி கேட்டிருக்கான். உடனே ஊஷாவும் ஹேர்பினா அந்த ஆத்மாவை மாத்திருக்கா. உன் தலையில வச்சு விடுறா அப்படின்னு இளவரசிக்கு தலையில வச்சு விடுறா. ஊஷாக்கே இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இங்க ராஜா ராணி எல்லாம் ஊஷாவோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்க, இங்க பாருமா, நான் என்ன பண்றது, அந்த ஜியா தான் இருக்கான்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான், ஆனா அந்த சூயுக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்லன்னு சொல்லிட்டான்னு சொல்ல ஊஷா பாத்துட்டு இருக்கா. அவங்க அக்கா கேக்குறாங்க, நீ என்ன நினைக்கிற கல்யாணத்தை பத்தி அப்படின்னு சொல்ல ஊஷா திரும்பி பாக்குறா. அந்த ஹேர்பின்ல இருந்து கெமிலியா பூவோட ஆத்மாவோட சக்தியா மறுபடியும் அந்த இளவரசி உணர ஆரம்பிச்சிடுறா. அந்த ஆத்மாவோட அவ பாட்டுக்கு தனியா டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்க. கூட ஒருத்தங்க இருந்தா நல்லதா இருக்கும் போல அப்படின்னு ஊஷா சொல்றா. ராணிக்கு தெரியுது இவ சூயுவை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு. அப்பா நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு அவங்க
அப்பா கிட்ட ஏதோ சொல்லிடுறா. அவங்க அப்பா நேரா வீட்டுக்கு போறவரு ஒரு பக்கம் சூயுவையும் இன்னொரு பக்கம் ஜியாவையும் கூட்டு உட்கார வச்சுட்டு, இன்னைக்கு நீங்க 2 பேரும் என் கூட குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சூயுவோட அசிஸ்டன்ட் எங்க பாஸால குடிக்க முடியாதுன்னு சொல்ல, போட அந்த பக்கம் இவன் நீ குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு வலுக்கட்டாயப்படுத்திடுறாரு. சூயுவும் குடிக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப நேரம் ஓடிடுது. நிறைய குடிச்சு சூயுக்கு ஜியாக்கு 2 பேருக்குமே போதை ஏறிடுது. ஊஷா அந்த பக்கமா வரா. நான் யார் மேல அதிக அக்கறை வச்சிருக்கேன்னு பாக்குறதுக்காக எங்க அப்பா அந்த டெஸ்ட் வச்சிருக்காரு. அப்பாக்கு அந்த அளவுக்கு மூளை கிடையாது. கண்டிப்பா என் அக்கா தான் சொல்லிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா என்னப்பா ஆச்சுன்னு கேட்க, எனக்கு போதை ஏறிடுச்சுமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை 2 பேர் கைத்தாங்களா கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ஜியாவை பார்க்க போறாளா சூயுவை பார்க்க போறாளாங்கிறதா டெஸ்டே. ஆனா ஊஷா நேரா ஜியா கிட்ட போயிட்டு, சீனியர் உங்களை ரூம்ல விடுறேன் வாங்க அப்படின்னு சொல்ல, பயங்கரமா சூயு அப்செட் ஆயிடுறான். என்னவ கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். பரவாயில்லையே, அப்பனா இவளுக்கு சூயு அவ்வளவா பிடிக்கல போல, ஜியாவை தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு அவங்க அப்பா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு அங்க இருந்து போறாரு. ஜியாவை ரூம்ல படுக்க வச்சதுமே அவன் கையை பிடிச்சிட்டு, என்னை விட்டு போயிடாத, என் மனசு உனக்கு தெரியும்லன்னு சொல்ல, நல்லா தெரியும், நாளைக்கு பாத்துக்கலான்னு ஊஷா அங்க இருந்து போறா. நேரா சூயு கிட்ட கிளம்பி போயிடுறா. சூயு உடனே நீதான் உன் சீனியரை கூட்டு போனல, இங்க எதுக்கு வந்திருக்க போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஊஷா சிரிச்சுட்டே பக்கத்துல போய் உட்கார்றா. அதோடதான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.